ஓகே. ஸோ நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஎம்ஆர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக போன செஷனில் ரொம்ப பேசிக்காக வாட் இஸ் விஎம்ஆர், அது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் விஎம்ஆர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்காக பார்க்கலாம். ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாட்டாலும் சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேசிக்காக வந்து பார்க்கலாம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் வாட் இஸ் விஎம்ஆர் விஸ்பியர் அப்படின்ட்டு. இந்த விஎம்ஆர் விஸ்பியரில் நம்ம படிக்க போகிறது இந்த விஎம்ஆர் விஸ்பியர் தான் படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் விஎம்ஆர் விஸ்பியர் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா? உங்களை வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம். அந்த விஎம்ஆர் விஸ்பியரில் நமக்கு ரெண்டு இருக்கும். விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ இருக்கும், விசென்டர் சர்வர் இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் விஸ்பியர் இஎஸ்எக்ஸ்ஐ, வாட் இஸ் விசென்டர் சர்வர். இந்த ரெண்டு காம்போனண்ட்டு நேற்றே சொன்னேன், இந்த ரெண்டு காம்போனண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்கேன், என்னோடய லேப் இது. ஓகே. ஸோ என்னோடய லேபில் ஐ ஹாவ் செட்டப். சரி, இப்போ விஎம்ஆர் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இதை வந்து யாருனாலும் கற்றுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் தான் விஎம்ஆர் கற்றுக்க முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இஃப் யூ ஆர் ஃப்ரம் நான் டெக்னிக்கல் யூ கேன் ஆல்சோ ஏபிள் டு லேர்ன் விஎம்ஆர் பிகாஸ் த விஎம்ஆர் இஸ் எ GUI. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் மவுஸ் வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்காங்க, HR டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, சர்வீஸ் டெஸ்க்கு, டெஸ்க்டாப் சப்போர்ட், இந்த மாதிரி இரலவெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே விஎம்ஆர் கற்றுக்கிட்டு இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கு. பிகாஸ் த விஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கமாண்ட் லைன் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இஃப் யூ ஆர் ஆவரேஜ் லேர்னர், இப்போ ஆக்சுவலி நான்லாம் வந்து ஒரு ஆவரேஜ் லேர்னர் தான். சரி, நான் வந்து ரொம்ப பெரிய படிக்கிறவன், காலேஜெல்லாம் பயங்கரமாக படிக்கிறவன், காலேஜ் முடிச்சுட்டு பயங்கரம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ஈவன் காலேஜ் முடித்த பிறகு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ நான் என்னோடய ஆவரேஜ் நாலேஜை வச்சு தான் விஎம்ஆர் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ என்னால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சு. ஏன்னா அதில் கோடிங்கோ கமாண்ட் லைனோ பெருசாக வராது, ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ சூஸ் ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுறப்ப அதில் இதில் கோடிங் வரும், ப்ரோக்ராமிங் வரும். சரிங்களா? நீங்கள் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் லைன்ஸ் நிறைய வரும். அப்போ அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். லேர்ன் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் அதில். புரியுதா உங்களுக்கு? அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை கோடிங்கோ வந்து பார்த்தீங்கன்னா எனிபடி கேன் லேர்ன் எனிதிங். பட் அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் லேர்ன் பண்ணுறோம், அது நமக்கு எவ்வளோ சீக்கிரம் புரியுது அப்படிங்கிறது தான் மேட்டர். அதெல்லாம் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் புரியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமே கிடையாது. என்ன காரணம்னா த என்டையர் விஎம்ஆர் கேன் மேனேஜ்டு பை த விசென்டர். சரிங்களா? இதுதான் விசென்டர், இதுதான் வந்துட்டு விசென்டர். இப்போ உங்களுக்கு இதில் எதுவுமே புரியாது, நான் இன்னும் இன்டெப்த்தாக போக விரும்பலை. ஓகே, நான் வந்து விஎம்ஆரில் ரொம்ப பேசிக்கில் உங்களுக்கு வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கேஸ். என்னோடய கிளாஸ் எப்படி ஆரம்பிக்கும்னா ஜீரோலேருந்து தான் ஆரம்பிப்பேன். லைக் ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு புரியுத மாதிரி தான் நான் ஆரம்பிப்பேன். ஓகே, அதனால் நான் ஓவர் வியூ தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓவர் வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் டேட்டா சென்டர் பற்றி இனிமேல் நான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அந்த டேட்டா சென்டர் கிளாஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஎம்ஆர் புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஐம் ப்ரொவைடிங் ஓவர் வியூ ஆஃப் விசென்டர்னா என்ன அப்படின்னு சின்ன ஓவர் வியூ கொடுக்குறேன். ஓகே, சிகாஸ் நம்மளோட ப்ரைமரி ஜாப் என்ன, ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்மளோட ப்ரைமரி ஜாப் என்னவா இருக்கும் அப்படின்னா வி ஹாவ் டு கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். சரியா? வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நான் இதுக்கு சொல்கிறேன். வி ஹாவ் டு கிரியேட் த விர்ச்சுவல் மிஷின்ஸ், வி ஹாவ் டு மேனேஜ் த விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஆன் தட் விர்ச்சுவல் மிஷின் வி ஹாவ் டு இன்ஸ்டால் த ஓஎஸ். நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும், அந்த விர்ச்சுவல் மிஷினை மேனேஜ் பண்ணுவோம், அந்த விர்ச்சுவல் மிஷினில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவேன். யார்கிட்ட? விண்டோஸ் டீம்னா விண்டோஸ் டீம்கிட்ட கொடுத்துருவேன்.
லினக்ஸ்னால் லினக்ஸ் டீம்கிட்ட கொடுத்துருவேன். பட் என்னோட வேலை என்னென்னா விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் கன்சோல். இது வந்து vCenter கன்சோல்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் சும்மா ஓவர்வியூவாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். மற்றபடி யூ கேன் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, யூ ஆர் a zero, but you can also able to create the virtual machine from the vCenter because of the ease of access. The vCenter is ease of access. ease of access னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணி தட்ஸ் ஆப்ஷன் விர்ச்சுவல் மிஷின் இதை கொடுத்துட்டு நியூ விர்ச்சுவல் மிஷின் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு நான் அதை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு வந்து பெரிய அதில் கஷ்டமோ எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் சின்னதாக ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அதை வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் இப்போ ஒரு மிஷின் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். விண்டோஸ் சர்வர், இது ஒரு அப்ளிகேஷன் சர்வர், இது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர். ஈஸி தான். ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுக்குறேன், தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்ன ஓஎஸ் அந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன ஓஎஸ் நான் போட போகிறேன், அந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன ஓஎஸ் போட போகிறேன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். லைக் விண்டோஸ் சர்வர் 2016 28 அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்துட்டு எவ்வளோ சிபியூ கொடுக்கணும், எவ்வளோ மெமரி கொடுக்கணும், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். டிஃபைன் பண்ணிவிட்டு நான் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு விர்ச்சுவல் மிஷின் இங்கே க்ரியேட் ஆகிடும், அவ்வளோதான். இந்த க்ரியேட் அடிச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. இதை நான் வந்து பவர் ஆன் பண்ணி இதை நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நான் இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம படிக்க போகிறத ரொம்ப ஈஸி. நீங்கள் எதுவும் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமோ, நமக்கு புரியாதோ, நான் வந்து வேறு ஃபீல்ட்லேருந்து வரேன், நான் டெக்னிக்கல், எனக்கு இது புரியாது அப்படின்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். நான் டெக்ஸ்டாப் சப்போர்ட்லேருந்து தான் உள்ளே வந்தேன். சரி, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோடய கெரியர் டெக்ஸ்டாப் சப்போர்ட்லேருந்து நான் வந்து எடுத்தேன். டெக்ஸ்டாப் சப்போர்ட்லேருந்து விண்டோஸ் அட்மின்லேருந்து விஎம்ஆர் வந்தேன். ஓகே, டேரெக்டாக நான் விஎம்ஆர் கற்றுட்டுலாம் வரல, நான் அதுக்கடுத்து விஎம்ஆர் படித்து விஎம்ஆருக்குள்ளே வந்தேன். ஸோ எனக்கே வந்து நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு ரொம்ப ஈஸியாக எதுவுமே புரியாது, நான் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி தான் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கப்போ விஎம்ஆர் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளோட வேலை இப்போ நான் பண்ணல, இதுதான் நம்மளோட வேலை. ஸோ வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின், நம்ம எதுக்காக இதை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கடுத்து பார்க்கலாம். ஓகே, பட் இப்போதைக்கு இதுதான் நம்மளோட வேலை. ஃபைன். கம்மிங் டு த பாயிண்ட், வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின். நான் இப்போ வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அப்போ அதை எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் க்ரியேட்டிங் த விர்ச்சுவல் மிஷின், அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா சென்டர்னால் என்னென்னு ஓரளவு தெரியும். இந்த வார்த்தை வந்து அடிக்கடி இங்கே வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் கூகுள் டேட்டா சென்டர், ஃபேஸ்புக் டேட்டா சென்டர்லேருந்து வருது. அந்த மாதிரி நீங்கள் நியூஸ்லேயோ இல்லை எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. அந்த டேட்டா சென்டர் பற்றி தான் நம்ம ஃபுல் லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின், வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின், வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறத நம்ம விஎம்னு சொல்லுவோம், ஷார்ட் ஃபார்மாக விஎம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்படியே என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு சர்வர்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சர்வர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதர் ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம் அல்லது விர்ச்சுவல் சர்வராக இருக்கலாம். ஃபிசிக்கல் சர்வர் ஆர் விர்ச்சுவல் சர்வராக இருக்கலாம். அந்த கம்பெனிக்கு ஃபிசிக்கல் சர்வர்னால் என்ன எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்.
இதுதான் ஒரு சர்வர். சரிங்களா கைஸ், இதை பற்றி நம்ம அடிக்கடி பார்த்து இதை தான் அடிக்கடி உங்களுக்கு காமிப்பேன். இது ஒரு ஃபிசிக்கல் சர்வர். ஃபிசிக்கல் சர்வர்னால் இதுதான் டேட்டா சென்டரில் வச்சுருப்போம். இந்த ஒரு சர்வரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா விலை பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs இருக்கும். மினிமம் கான்ஃபிகரேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs இருக்கும் இதோட விலை. இதுதான் சர்வர். இது 3D வியூவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி ஒரு டேட்டா சென்டரில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதே போல் தான் இருக்கும். இதுதான் ஒரு ஃபிசிக்கல் சர்வர். இந்த ஃபிசிக்கல் சர்வரில் தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். இது வந்து டெல் கம்பெனியோட ஒரு சர்வர். நம்மளோட சர்வர் எல்லாமே பார்த்திங்கன்னா டெல் ஆர் ஹெச்பி சர்வராக தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். டெல் அல்லது ஹெச்பி, அப்புறம் சிஸ்கோ. நிறைய பிராண்ட் இருக்குது. டெல், ஹெச்பி, சிஸ்கோ, சூப்பர் மைக்ரோ, ஃபுஜிட்சு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் டெல் வந்து ஒன் ஆஃப் த மெயின். டெல்லும் ஹெச்பியும் ஒன் ஆஃப் த மெயின். ஒரு டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல் ஹெச்பி இல்லாத சர்வர்ஸே கிடையாது. டெல், ஹெச்பி, சிஸ்கோ. ஓகே, அதனால் டெல்லே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும் சர்வர். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch தான். இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த லென்த்து இது 1 inch தான் இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா ஒரு உங்களோட லேப்டாப் இருக்குல்ல, ஒரு ரெண்டு லேப்டாப்பை வச்சோம்னா எப்படி இருக்கும். இங்கே ஒரு லேப்டாப் மடக்கி வச்சிடலாம். நீங்கள் இதை நேரில் பார்த்தது இல்லை, அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வரணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இங்கே ஒரு லேப்டாப் வச்சுக்கலாம், இங்கே ஒரு லேப்டாப். ஆல்மோஸ்ட் ஒரு 2 லேப்டாப் சைஸ் தான் இருக்கும். ஒரு 2 லேப்டாப் வருஷம் கிடைக்க வச்சிங்கன்னா அது என்ன லென்த் இருக்குமோ இந்த லென்த் வந்து அந்த லென்த் இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch இருக்கும். ஸோ இதுதான் சர்வரோட சைஸே. இந்த உலகத்தில் டேட்டா சென்டரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபிசிக்கல் சர்வர்ஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் சர்வரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 10 lakhs. ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன் வந்து 10 lakhs. 10 lakhs போனால் தான் மினிமமாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனிக்கு சர்வர்ஸ் தேவை. இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படி வச்சுப்போமே. நீங்கள் ஒரு டெலிவரி ஆப் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, பிளிங்கிட் இந்த மாதிரி ஒரு டெலிவரி ஆப் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த டெலிவரி ஆப்புக்கு வந்துட்டு அந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப் வந்துட்டு ரன் ஆகணும். எங்கே ரன் ஆகும்? சர்வரில் தான் அந்த ஆப் ரன் ஆகும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்புமே, நீங்கள் மொபைலில் வந்துட்டு எல்லா ஆப் யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஆப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் தான் வந்து ரன் ஆகும். அப்போ எனிதிங் நீங்கள் மொபைலில் பார்க்குற எல்லா ஆப்பும், கூகுள் பே, ஃபோன்பே, ஹாட்ஸ்டார், வாட் எவர் ஆப் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு சர்வர்லேருந்து தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆப் இருக்கு இல்லையா, அது இந்த சர்வரில் ரன் ஆகுது. நீங்கள் ஒரு பிளிங்கிட் மாதிரி ஒரு டெலிவரி கொடுக்குறீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு ஆப் வேணும். அப்போ அந்த ஆப் வேணும், அதுக்கு ஒரு சர்வர் வேணும். அப்போ அந்த ஆப் சர்வர் வேணும் அப்படின்னா அந்த சர்வர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு டேட்டா பேஸ் வேணும். ஏன்னா அந்த ஆப்லேருந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது ஒரு சர்வர். இது ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு விண்டோஸ் சர்வர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விண்டோஸ் சர்வர். அந்த ஆப் இதில் வந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஆப்புக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வர் தேவை. இது ஒரு விண்டோஸ் சர்வர் தான். அப்புறம் அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் சர்வர் தேவை அந்த ஆப் ரன் ஆகுறதுக்கு. ஒரு ஆப் வந்து சாதாரண ரன் ஆகாதுங்க. உங்கள் ஆப் ஒரு நீங்கள் மொபைலில் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, நாட் ஓன்லி மொபைல் ஆப்,
நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க, ஐஆர்டிசி வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க அது எல்லாமே பேக் எண்டில் இந்த மாதிரி சர்வரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ அந்த சர்வர் வந்து மேபி இது விண்டோஸ் சர்வராக இருக்கலாம், இல்லை லினக்ஸ் சர்வராக இருக்கலாம். நம்ம விண்டோஸ் ஒர்க் பண்ணாலும் விண்டோஸ் சர்வர் வச்சு நான் சொல்கிறேன். மேபி இது விண்டோஸ் ஆர் லினக்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஆப்பில் ஒரு என்ட்ரி போகிறீங்க. இப்போ கஸ்டமர் லாகின் ஒரு டீட்டெயில் இருக்குன்னா, இந்த கஸ்டமர் லாகின் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அப்போ அந்த அப்ளிகேஷன் மூலமாக அந்த கஸ்டமர் லாகின் கொடுக்குறீங்க. அப்போ அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒர்க் ஆகுது, இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒர்க் ஆகுது. தென் உங்கள் லாகின் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த கஸ்டமர் இந்த நேமு, இவங்க வந்து இந்த அட்ரஸில் இருக்காங்க, இவங்க இந்த டேலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் ஆர்டர் பண்ணுறது, உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே இந்த டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அப்போ ஒரு ஆப் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 2 சர்வர் தேவை. ஒரு அப்ளிகேஷன் சர்வர் தேவை, ஒரு டேட்டாபேஸ் சர்வர் தேவை, அதே மாதிரி அதுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அப்படி ஒரு வெப்சைட் அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வெப் சர்வர் தேவை. இந்த மாதிரி இது எல்லாமே பேக் எண்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் ஆப் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அப்போ இந்த சர்வர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் காஸ்ட் அதிகமாகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, எனக்கு ஒரு மினிமம் ஒரு 3 சர்வராக தேவை. ஒரு ஆப்க்கு மினிமம் ஒரு 3 சர்வர் 4 சர்வர் தேவை. அப்போ ஒரு சர்வரோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபா. 4 சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு 40 லட்ச ரூபா ஆயிடுது. அண்ட் அந்த சர்வரை வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர் வேணும். ஓகே, அண்ட் அதை ரெண்ட்டுக்கு, அந்த இடம் ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு ஒரு யூபிஎஸ் பேக்கப் இருக்கணும், 24/7 யூபிஎஸ் பேக்கப் இருக்கணும். ஓகே, அப்புறம் அதுக்கு ஒரு ஆள் ஒன்று போடணும். அப்போ இந்த காஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காஸ்ட் எல்லாம் வந்து எக்குதப்பா வரப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ணாமலே இன்வெஸ்ட்மெண்ட் 70 லட்ச ரூபா வந்துடும். அப்போ இது பாசிபிளான்னு கேட்டால் ஒரு 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 சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இது வந்து கஷ்டமான ஒரு வேலை. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கம்மி பண்ணுறது? நான் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஆரம்பத்தில் என்னால் 70 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த சர்வரை வந்து விர்ச்சுவலாக வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபிசிக்கல் சர்வர், இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு யூ கேன் கோ ஃபார் த விர்ச்சுவல் சர்வர். Instead of going for physical server, we will go for virtual server. That virtual server is called virtual machines. அந்த விர்ச்சுவல் சர்வர் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒன்றும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் சர்வரில் என்ன பண்ணியிருப்போம், ஒன்றும் இல்லை. இந்த சர்வரில் என்ன இருக்கும், இதில் ஒரு விண்டோஸ் சர்வர் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே போல் ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ சேம் இந்த விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒரு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. தென் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் டேட்டாபேஸாக அப்ளிகேஷன் சர்வராக அது என்ன சர்வர் என்ன கேட்டகரின்னு வச்சுட்டு அதுக்கான சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதான் இங்கே பண்ணுறீங்க, பட் இங்கே காஸ்ட் கம்மியாக பண்ணுறீங்க, அதான் மேட்ரு. ஓகே, இப்போ ஃபிசிக்கல் சர்வர் போனால் காஸ்ட் அதிகமாகும், அதனால் அந்த விர்ச்சுவல் சர்வர் வர்றேன். இந்த விர்ச்சுவல் சர்வரை நீங்கள் 2 விதமாக நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து க்ளவுடு. இப்போ நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து இந்த காஸ்ட் அதிகமாக இருக்குது, ஐ வில் கோ ஃபார் விர்ச்சுவல் மிஷின்ஸ். அப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் 2 விதமாக நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
க்ளவுடு போகலாம், அல்லது விர்ச்சுவலைசேஷன் போகலாம். க்ளவுடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஸ்யூர் க்ளவுட், அமேசான் AWS, GCP, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இவங்க மெயினான வெண்டார்ஸ். இவங்க 3 பேருமே ரொம்ப பெரிய ஆட்கள் இந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மில். விர்ச்சுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக VMware, அப்புறம் வந்துட்டு Hyper-V, அப்புறம் Nutanix, அப்புறம் Citrix XenServer, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது 2 பிளாட்ஃபார்மில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் சர்வர் போகக்கூடாது, எனக்கு காஸ்ட்டு கம்மியாகணும் அப்படின்னா இந்த 2ல் எதை சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு சினாரியோ சொன்னேன்ல, சின்ன கம்பெனி அவங்களால 2 சர்வர் 3 சர்வர் போதும் அப்படின்னா தே வில் கோ ஃபார் க்ளவுடு. கண்டிப்பாக க்ளவுட் போயிடுவாங்க. மெய்தர் அவங்க அஸ்யூரில் வாங்கிக்கலாம், அல்லது AWSல வாங்கிக்கலாம், அல்லது கூகுள் க்ளவுடில் வாங்கிக்கலாம். இந்த 3 ஏதோ ஒன்றுட்ட அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் மந்த்லி பே பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். அந்த சர்வருக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும். நீங்கள் வந்து பல்காக 70 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சர்வருக்கு மந்த்லி ஒரு 40,000 50,000 பே பண்ணுறீங்க. அப்போ 3 சர்வருக்கு மந்த்லி, ஒரு 4 சர்வருக்கு மந்த்லி வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பே பண்ணணும் அப்ராக்சிமேட்டாக. மந்த்லி 1.5 லட்சம் பே பண்ணுற மாதிரி. அப்போ தே வில் கோ ஃபார் க்ளவுடு. எனக்கு இது ஓகே தானே, எனக்கு 1.5 லட்சம் நான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போகிறப்ப எனக்கு இது ஓகே தானே. ஸோ தே வில் கோ ஃபார் க்ளவுடு. அப்போ யார் இந்த பிளாட்ஃபார்முக்கு வருவா? இந்த விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்முக்கு வருவா, இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு வருவா. யார் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு வருவா அப்படின்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ். நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து ஹைப்பர்வைசர்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு ஹைப்பர்வைசர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட சர்வர்ஸ் எல்லாமே விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் தான் வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா கம்பெனிஸும், இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குற என்னென்ன கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் டேட்டா சென்டர், கூகுள் டேட்டா சென்டர், அமேசான் டேட்டா சென்டர்ஸ், எல்லா பெரிய கம்பெனியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் நிறையா இருக்குது. எல்லா பிராண்டுக்கும் சர்வர் உண்டு. டாட்டா இருக்காங்க, டாட்டாலே வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா கம்யூனிகேஷன்ஸ், TCS இருக்குது, டாட்டா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அவனுக்கு சர்வர்ஸ் நிறைய வேணும். அப்போ டாட்டா ஒரு டேட்டா சென்டர் போடுவான், அவனோட டேட்டா சென்டர்லேருந்து அவனோட சர்வர்ஸ் எடுத்துப்பான். அப்போ அங்கே அவன் இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவான். அப்புறம் டாட்டாக்கு எடுத்த எந்த கம்பெனி இருக்குது, இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் இருக்குன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அவனுக்கு எல்லாமே வெப்சைட்ஸ் இருக்குது. அப்போ அந்த வெப்சைட்ஸ்லாம் ரன் பண்ணணும், நிறைய டேட்டா பேஸ் நிறைய டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அவனுக்குன்னு ஒரு சர்வர் வேணும்னுட்டு அவன் ஒரு டேட்டா சென்டர் வச்சுப்பான். இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க. ரிலையன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பெரிய ஒரு ஜியாண்ட். அவன் எல்லா செக்டார்லேயும் வந்துட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுறான். அப்போ அவனுக்கு வந்து கண்டிப்பாக டேட்டா சென்டர் தேவை. அப்போ அவன் ஒரு டேட்டா சென்டர் போடுறான். அந்த டேட்டா சென்டரில் விர்ச்சுவலைசேஷன் வச்சுருக்கிறான். இப்போ அதானி பிஸ்னஸ் பண்ணுறான், அதானி டேட்டா சென்டர் போகிறான், அதில் விர்ச்சுவலைசேஷன் வச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் போய்க்கிறாங்க. ஒரு மீடியமான கம்பெனிஸ், ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே க்ளவுடு போய்க்கிறாங்க. ஓகேங்களா? அது ஏன் அப்படிங்கிறத நான் லேட்டாக சொல்கிறேன். ஏன் நம்ம க்ளவுடு போக முடியாதா? க்ளவுடு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தானே, இந்த கம்பெனிஸ் எல்லாமே டேரெக்டாக க்ளவுடு மூவ் பண்ண முடியாதா அப்படி கேட்கலாம். பட் க்ளவுடு அதோட ரொம்ப காஸ்ட் அதிகமாக வரும். ஒரு சின்ன கம்பெனிக்கு க்ளவுடு ஓகே, நீங்கள் ஒரு 10 சர்வர் ரன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் க்ளவுடு ஓகே. ஆனால் ஒரு 100 சர்வர் 200 சர்வர் 1000 சர்வர் ரன் பண்ணுற இடத்துல க்ளவுடெலாம் வச்சுட்டிங்கன்னா பில்லு எக்குத்தப்பா வந்துடும்.
அந்த பில்லை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் டேட்டா சென்டரே போடலாம். அந்த மாதிரி பில் வந்து எக்கத்தப்போ வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ளவுடு போயிட்டு திரும்பி வர்றாங்க, விஎம்ஆருக்கு திரும்பி வர்றாங்க. நான் ரீசெண்டாக பார்த்ததில்ல. விஎம்ஆர் வந்து என்னென்னா லேட்டஸ்ட்டாக வந்து லைசன்ஸ் காஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமாகிட்டான். அப்போ அதை பேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் க்ளவுடு போயிட்டாங்க. க்ளவுடு போயிட்டு ஐயோ எனக்கு க்ளவுடில் அதிகமாக காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு க்ளவுடில் வந்து தே கம்பேக் டு விஎம்ஆர். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இப்போ இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன கம்பெனிஸ் அவங்கெல்லாம் க்ளவுடு போய்ப்பாங்க. ஒரு பெரிய கம்பெனி, மீடியம் லெவல் கம்பெனி, என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் வைக்கிறவங்க எல்லாமே இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் தான் போய் வச்சுப்பாங்க. இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது க்ளவுட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, நான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு விஎம் க்ரியேட் பண்ணி காமிச்சேன். ஸோ அதுதான் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். அந்த விஎம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, அதெல்லாமே அது லேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஎம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த விஎம்மில் நான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஒரு ஓஎஸ் விண்டோஸை போய் இன்ஸ்டால் பண்ணுறேன். விண்டோஸை போய் இன்ஸ்டால் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் போடுறேன் நான். அப்போ டேட்டாபேஸ் சர்வர் ஆக்ட் ஆகும், அதை நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு ஒன்று தேவை, ஹைப்பர்வைசர் தேவை. எனக்கு 100 சர்வருக்கு செலவாகிற இடத்துல 2 சர்வருக்கு நான் செலவு பண்ணால் போதும். அதான் ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசரை பற்றி நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வாட் இஸ் சர்வர், வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. எஸ், இதில் ப்ளீஸ் லெட் மீ நோ எனி சிம்பிள் டவுட், ரொம்ப சில்லி டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ புரிஞ்சதா? விர்ச்சுவல் மிஷின்னா என்ன, ஃபிசிக்கல் சர்வர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சதா? எஸ், எனி ஒன் அக்னாலேஜ் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? ஓகே. எஸ், 18 பேர் வந்து இப்போ இருக்கீங்க கிளாஸில். இதில் வந்து அக்னாலேஜ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டால் அக்னாலேஜ் பண்ணுங்கள், ஸோ தட் அது கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக செஷனாக போகும். புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம அதுதானே வந்திருக்கோம். காசு கட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எவ்வளவோ மணி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு காசு கட்டி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு படிக்க வந்திருக்கீங்க, லேர்ன் பண்ண வந்திருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து புரியலை அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு புரியலை, இந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா அன்மியூட் பண்ணுங்கள். அன்மியூட் பண்ணிவிட்டு என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். பட் அது நீங்கள் கேட்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வீடியோ காலில் வரல. நான் வந்து யார் வீடியோன்னு நீங்கள் ஆன் பண்ணல, நானும் வீடியோவில் வரல. அப்போ எனக்கு உங்களோட ஃபேஸ் தெரியாது, அப்போ புரியுதா இல்லைன்னு எனக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்கள் அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் என்னால் தெரியும், இது எனக்கு புரியலை, இந்த இடம் எனக்கு புரியலை, இன்னொருக்க சொல்லுங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் அகெயின். சரியா? ஏன்னா ஒவ்வொரு கிளாஸும் இம்பார்ட்டன்ட். நான் புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை டியூன் பண்ணி நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். கடைசி இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி டே 1, டே 2ன்னு வச்சுக்கோங்க. இன்னிலேருந்து கடைசி டே இருக்கு இல்லையா, அந்த கடைசி டேயில் நீங்கள் ஒரு விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிடுவீங்க. நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நான் பண்ணுறதை நீங்கள் வந்து டெய்லி கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பக்காவாக இருந்தீங்கன்னா யூ வில் பிகம் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதை எழுதி வச்சுக்கோங்க, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் ஏற்றுவேன். இன்றைக்கி இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னா நாளைக்கு இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக எடுப்பேன், அடுத்த நாள் இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பேன். அப்போ அதில் இடையில ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னா அடுத்த கிளாஸ் புரியறதுல உங்களுக்கு சிரமங்கள் வரலாம். யூ மே ஃபேஸ் சம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதனால தான் புரிஞ்சு போங்க. நான் அண்ட் ஆல்சோ ஐ வில் அப்லோட் த வீடியோ. நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நைட்டு. இப்போ நேற்று பண்ணல, இன்றைக்கி பண்ணிடுறேன். நைட் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா வீடியோ திருப்பி பாருங்கள், பார்த்து டவுட்ஸ் நாளைக்கு கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நோட்ஸ் எடுங்க. முக்கியமாக நேற்று சொல்லியிருக்கிறோம், இன்றைக்கி நான் சொல்கிறேன், நோட் ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெளிவாக நோட்ஸ் எடுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள இன்டர்வியூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ தானே பார்த்துக்கலாம், எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் ஆட்டிடியூட் காமிக்காதீங்க. ப்ளீஸ் டேக் நோட். இதர் நீங்கள் நோட்டில் எடுத்தாலும் சரி, ஒரு நோட்டில் எழுதினாலும் சரி,
லேப்டாப்பில் நீங்கள் டைப் பண்ணாலும் சரி, அல்லது மொபைலில் நோட் பண்ணி வச்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஹேவ் டு டேக் எ நோட். வீடியோ எப்பயுமே அவைலபிள் இருக்கும், நல்லா ஞாபகம். வீடியோ எப்பயுமே யூடியூப்பில் அவைலபிள் இருக்கும். ஆனால் நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, நாளைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஒரு டாஸ்க்கு பண்ணுறீங்கன்னா நோட்டை டக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும், வேலை முடிஞ்சிடும். நீங்கள் அந்நேரம் பார்த்து உட்காந்து வீடியோலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடியோ போய் தேடணும், எந்த வீடியோன்னு பார்க்கணும், அவ்வளோ சிரமம்லாம் பட வேண்டாம். நோட்ஸை பார்த்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நாளைக்கு ஒரு நோட் வாங்கிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறுபடியும் நோட்ஸ் எடுங்க. வீடியோ வந்து ஒரு டைம் 2 டைம் பார்க்குறது தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள ரிப்பீட்டாக பார்க்கிங்களோ அவ்வளோக்குள்ள டெக்னாலஜி உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு நம்ம வேறு செஷன் பார்க்கலாம். சொல்லுங்கள், இப்போ சவுண்டாக பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்கள். இப்போ இந்த டேட்டா பேஸ் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர் நம்ம மேலே கொடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ஃபிசிக்கல் சர்வரா இல்லை ஒரே விண்டோஸ் சர்வரில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியுமா? ஓகே, இது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஒரு சினாரியோ சொன்னல. இது ஃபிசிக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா எல்லாமே வேறு சர்வர்லாம் வச்சுருப்பாங்க, ஒரே சர்வர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒர்க்லோட் தாங்காது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு ஐபி இருக்கும், அதனால் ஒரே சர்வரில் போட மாட்டாங்க, வேறு சர்வரில் தான் போடுவாங்க. ஆமாம், தனித்தனி சர்வர்ஸ் தான் போடுவாங்க. ஆமாம், ஆனால் கம்பெனிஸ் வந்து ஃபிசிக்கல் சர்வர் போக மாட்டாங்க, எல்லாமே விர்ச்சுவல் சர்வர் தான் போவாங்க. ஆமாம், இப்போ ஒரு தனி விர்ச்சுவல் மிஷின் இப்போ காமிச்சல, தனி விர்ச்சுவல் மிஷின் போட்டு அதில் விண்டோஸு அதில் வந்து டேட்டாபேஸு, இன்னொன்று அப்ளிகேஷனு, இன்னொன்று வந்து ஏடி சர்வர், இந்த மாதிரி தனித்தனி விர்ச்சுவல் சர்வராக போவாங்க, ஃபிசிக்கல் சர்வரில் போக மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் இது. சரிங்களா? ஓகே கைஸ், ஐ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க. இப்போ ஃபிசிக்கல் சர்வரில் இப்போ நம்ம என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குமோ அது மட்டும் தான் அவங்க கான்ஃபிகர் பண்ணி கொடுப்பாங்க, அப்படிதானே? ஆமாம். இந்த மாதிரி இப்போ விர்ச்சுவல்னா நம்மளுக்கு என்னவோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். எஸ், ஆஃப்கோர்ஸ், இட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு இன்றைக்கி வந்து 32 GB ரேம் வேணும், சர்வர் வந்து பத்தலை, நாளைக்கு எனக்கு அது வந்து ஒரு 64 GB ரேம் வேணால் உடனே பண்ணிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதே ஃபிசிக்கல் சர்வராக இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் அது சொல்லுங்கள். இல்லை அதான் அந்த ஃபிசிக்கலில் வந்து நம்ம அந்த 10 HP அந்த சர்வரில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அது கண்டிப்பாக திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் விர்ச்சுவலுங்கும் போது நம்ம என்னென்ன நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ எப்படி இருந்தாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் கூட்டிக்கலாம், CPU ரேமை கூட்டிக்கலாம், எவ்வளோ நாளும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அந்த. ஆனால் அந்த ஃபிசிக்கலில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் மாடிஃபை லிமிடேஷன்ஸ். ஃபிசிக்கலில் தேர் இஸ் லிமிடேஷன்ஸ். இப்போ மேக்ஸிமம் இப்போ ஒரு சர்வருக்கு 2 TB ரேம்னா அதுக்கு மேலே உங்களால் போக முடியாது, 1 TB ரேம்னா அதுக்கு மேலே போக முடியாது. CPU கோர் இருக்குது, இதெல்லாமே நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய காஸ்ட் அதிகமாகும். ஸோ நாளைக்கு கிளாஸில் ஃபிசிக்கல் சர்வருக்கும் விர்ச்சுவல் சர்வருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மெயினாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வினால அந்த கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஏன் நம்ம வந்து ஃபிசிக்கல் சர்வர் போகாமல் விர்ச்சுவல் சர்வர் போகிறோம், என்ன ரீசன் அப்படி சொல்லி நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஓகே 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 தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே சொன்னீங்க. தேங்க்யூ.